அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை வெறும் வணக்க வழிபாடுகளாலும் வெறும் இறைஞானத்தை போதிக்கக்கூடிய ஒன்றாகவும் அல்லாஹ் ஆக்கவில்லை. உலகத்தின் வாழ்க்கையை நாகரிகமாக அமைத்துக் கொள்ளவும் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா தீனுல் இஸ்லாத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை தராவீஹிலே ஓதப்பட்டது. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த துன்யாவிலே உனக்கான பங்கை நீ மறந்து விடாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். உழைப்பை உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இது. உலகத்தின் வாழ்க்கையை அதனுடைய ஒரு பங்கை நீ மறந்து விடாதே. ஆகரத் ஆகரத் என்று மறுமையே கட்டி கொண்டு அழுவது அல்ல, உலகத்துல உனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பங்கை நீ மறந்து விடாதே. அந்த உழைப்பில் தரக்கூடிய உழைப்பில் கிடைக்கக்கூடிய ரிஸ்கை நீ மறந்து விடாதே என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஜும்மா என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் பரவலாக நிறைய இடங்களில் ஜும்மாவுடைய தினத்தில் ஓதப்படும். அதில் அல்லாஹ் சொல்லும் போது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். ஈமான் கொண்ட மக்களே, ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை அப்படியே போட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள், பள்ளியை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகை பூர்த்தியாக்கப்பட்டு விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கள் என்று சொல்வார். அப்ப இதுவும் உழைப்பை மோட்டிவ் செய்யக்கூடிய உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு நபரை பள்ளியிலேயே பார்ப்பார்கள், திக்ரும் ஃபிக்ரும் இபாதத்தும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், இவர் யார் என்று கேட்பார்கள். இந்த பர்டிகுலர் ஆள் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சரிப்பா, இவர் அங்க உள்ளே இருக்கிறார், இவருக்கு சாப்பாடு யார் கொடுக்குறா? அவருடைய சகோதரர் தம்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் மரம் வெட்டி வியாபாரம் செய்து அதுல கிடைக்கக்கூடிய வஜீபனத்தை தன்னுடைய அண்ணனுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர் தம்பி அல்லவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுவாங்க. சகோதரரே, அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான பள்ளி தான் இது, திக்ரு ஃபிக்ரு செய்வதற்குண்டான இடம் தான் இது. ஆனா எல்லா காலமும் இங்கேயே நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படல. உனக்கான ரிஸ்கை ஹலாலான முறையில் தேடு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வெளியில போய் சொல்லி உழைக்க சொல்லுவாங்க. சகோதரர்களே, யாசகம் கேட்டு வந்த ஒரு சஹாபி, அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பாங்க, ஆஜானுபாகமான தோற்றம் உள்ளவராக தான் இருப்பார், நல்ல பாடி, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய ஆள், எந்த நோயும் இல்லை, ஆரோக்கிய கேடும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்கிட்ட ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த ஏழைகிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இல்லை என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு போர்வையும் ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். அந்த போர்வையை தூக்கிட்டு வாங்குவாங்க, போர்வையை கொண்டு வரப்படும். இந்த போர்வையை யாராவது வாங்கி கொள்றீங்களான்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் பஞ்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். இப்ப மற்றவங்க போர்வையே நமக்கு ஒரு நாளைக்கு சும்மா போட்டுக்கிறதுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். அந்த காலம் படுபயங்கரமான பஞ்ச காலம், ஆடைகள் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறையுடைய காலம். அந்த காலகட்டத்தில் இந்த போர்வையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, யார் வாங்கி கொள்றான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சொல்ல ஒரே ஒருத்தர் நபர் நான் வாங்கி கொள்றேன்னு 2 திருகம் பேசுவாங்க. 2 திருகத்துல அந்த ஒரு திருகம் அவர் கொடுப்பாரு, ஒரு திருகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர் கையில கொடுப்பாங்க. போய் ஒரு கோடரி வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க. கோடரி வாங்கி கொண்டு வருவார். வாங்கி கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கைகளினால் ஒரு கம்பை என்ன செய்வாங்க, அந்த கோடாரியில ஃபிட் பண்ணி இப்போ கொண்டு போய் உழைத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மாற்றம் செய்யாம காடுகள்ல சென்று விறகுகளை வெட்டி வியாபாரம் செய்து 10 நாள் கழிச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில திரகங்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு வருவார். யா ரசூலல்லாஹ், இப்ப நான் ஓரளவு ஒரு வேளை சாப்பிடுற அளவுக்கு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பாருங்குவாங்க. அதே போல கொஞ்ச நாள் கழித்து பார்ப்பாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொல்லுவாரு, ஒரு காலகட்டத்தில் சரியான ஆடை இல்லாத இருந்த எனக்கு இப்போது நல்லபடியான ஆடைகள் உடுத்தக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்து விட்டது. அதற்குண்டான வழியை ரசூலே நீங்க தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உழைப்புக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு கம்பள வரவேற்பு செய்தாங்க. ஹலாலான சம்பாத்தியத்திற்கு
இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஹராம் வந்து ரொம்ப கம்மி தான். ஹராமான சம்பாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. ஹலாலான சம்பாத்தியத்தை ஆயிரக்கணக்கான அல்லாஹ் வச்சிருக்கான். நல்லா பாருங்க, எத்தனை பேர் சினிமா துறையில இருக்கிறான், எத்தனை பேர் வட்டியா இருக்கிறான், எத்தனை பேர் லாட்டரி டிக்கெட் விற்கிறான், எத்தனை பேர் மது இது சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றான். கம்மி. ஹலாலான வழியை பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 வழியை கொடுத்திருப்பான். சாக்கடை அள்ளுபவனும் உழைப்பாளி, குப்பைகளை பொறுக்குபவனும் உழைப்பாளி, மரம் வெட்டுபவனும் உழைப்பாளி, வீடு கட்டுபவனும் உழைப்பாளி, அதற்குண்டான பிளானிங்கை போடுபவனும் உழைப்பாளி, இயந்திரங்களை கண்டுபிடிப்பவனும் உழைப்பாளி, இயந்திரங்களை இயக்கக்கூடிய அந்த இன்ஜினியரும் உழைப்பாளி, அதில் பணிபுரியக்கூடியவனும் உழைப்பாளி. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஹலாலான வழியை வெள்ளிடை மலையாக திறந்து விட்ட இறைவன் ஹராமை வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வச்சிருக்கிறான். அதனாலதான் கிட்ட போகாதன்றான். நிறைய இருந்தா வேற வழியே இல்லைன்னு சொல்லுவான். அதனாலதான் ஹராமான அந்த வழிகளை வந்து வாசலை அல்லாஹ் அடைத்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கிறான். அந்த வாசல் கிட்ட போகாத, அது நரக வாசல் என்று சொல்லப்படுது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்கள், அதனால உழைத்து என்ன செய்யணும், பொருளீட்டணும். நம்மளால இயன்ற உழைப்பு என்ன இருக்கோ அந்த உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே வந்து உழைப்பில்லாத சுகபோகமான வாழ்க்கை வாழ்பவன் கூடிய விரைவிலே வறுமையை ஏற்படுது, வறுமையில் உழல்கிறான். சகோதரர்களே, ஒரு காலகட்டத்தில் தின்னே அழித்தவர்கள் அவங்களுடைய வம்சத்தை வந்து பிச்சை எடுக்க வச்சிடறாங்க. எத்தனையோ மன்னர் பரம்பரைலாம் இருக்குது சென்னையில. நவாபு அவங்க இவங்க ஆற்காடு இப்பெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? சுகபோக வாழ்க்கை. ஹஜ் இல்ல, உம்ரா இல்ல அவங்களுக்கு. பெரும்பாலும் எல்லா நவாபுகளையும் சொல்ல முடியாது, ஒரு சில நவாபுகள் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை. மது, மாது, டாம்பிகம், ஆபரணத்துல கண்கம், அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பொருளை ஃபுல்லா நாசமாக்கி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. சகோதரர்களே, யூடியூப்ல பேசுறாங்க, நான் யார் தெரியுமா, நான் இவங்களுடைய பேத்தியாக்கும், நான் யார் தெரியுமா, இந்த பாதுஷாவுடைய பேத்தியாக்கும் பேரனாக்கும் இப்ப நான் வஜீபனம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ உழைப்பு இல்லாததுனால உள்ள பாதிப்பு பார்த்தீங்களா? இதே உழைத்து பொருளீட்டி ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து பிற மக்களுடைய துயரையும் துடைத்து வாழ்ந்தான்னு சொன்னா ஊரும் புகழும் ஊரை படைத்த அல்லாஹ்வும் புகழ்வான். ஹலாலான சம்பாத்தியமா இருக்கணும். உழைப்பை மட்டுமே நோக்கமா வச்சிடக்கூடாது. இடத்துல நல்ல பார்க்கணும். உழைப்பு மட்டும்தான், பணம் மட்டும்தான் சொன்னா அந்த ஹலால் கூட ஹலாமா மாறிடும், அந்த ஹலால் கூட ஹராமாக மாறிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுடைய மனோநிலையையும் உழைப்பின் தேடலை உணரக்கூடியவர்களாக, உழைப்பின் சுவையை உணரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எல்லா மக்களுக்கும் ரிசுக்கில் தங்கு தடை இல்லாத அபரிதமான ரிசுக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக.